திரு கணேஷ்குமார், ஆம், தேர்தல் பணிகளை கட்சிகள் தொடங்கிவிட்டன, தேர்தல் அறிக்கையை தயாரிப்பு வரை தொடங்கிவிட்டன. பாமகவுடைய நிலைப்பாடு வருகின்ற 1ஆம் தேதி பொதுக்குழு சிறப்பு பொதுக்குழுவை அறிவித்திருக்கிறீர்கள். பாமகவுடைய இந்த மக்களவைத் தேர்தல் நிலைப்பாடு என்ன? எந்த கூட்டணியில் சேர இருக்கிறது? இல்ல, அதை பொறுத்தவரை முடிவெடுக்கின்ற அதிகாரம் பொறுத்தவரை மருத்துவர் ஐயா மருத்துவர் சின்னையாவிடம் தான் இருக்கிறது. பொதுக்குழுவும் கூடி அந்த அதிகாரத்தை வழங்குவதற்கான நடவடிக்கை எல்லாம் நாங்கள் எடுத்துக்கொண்டுதான் இருக்கிறோம். எந்த கூட்டணி என்பதெல்லாம் வருங்காலங்கள்ல தான் முடிவாகும். ஏன்னு சொன்னா நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த பிரதமருக்கான தேர்தல் அது. இந்த பிரதமருக்கான தேர்தல்னு வரும்பொழுது யாருக்கு சாதகமாக இருக்கிறதோ அது இல்லாம எங்களுடைய வலுவை யார் சரியாக எடை போடுகிறார்களோ அதை வைத்து நாங்கள் கூட்டணி அமைப்பதற்கான வேலைகள் எல்லாம் செய்வோம். ஏன் பாமக அந்த கேள்வி வருது அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி உறுதிப்படுத்தப்படாத தகவல் இன்னும் திமுக கூட்டணிக்கு பாமக வர இருக்கிறது என்றெல்லாம் ஒரு கருத்துகள் வந்தன. யாரும் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கலை என்றாலும் பாமக என்ன நிலைப்பாடு எடுக்கிறது? அதிமுக கூட்டணிக்கு செல்கிறதா? பாஜக தேசிய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கணும்னு சொல்றாங்க, அங்க போறாங்களா இல்ல திமுகவுக்கு வர போறாங்களா? ஒரு பெரும் கேள்வி இருக்கு. அதனால தான் உங்களை நோக்கி அந்த கேள்வி. நீங்க பாட்டாளி மக்கள் கட்சியோட வரலாறு எடுத்து பார்க்கும்போது வரை கூட்டணியில இருந்தாலும் சரி, கூட்டணியில இல்லாவிட்டாலும் சரி, மக்களை பாதிக்கின்ற எந்த ஒரு பிரச்சனையாக இருந்தாலும் முதல் ஆளாக களத்தில் நிற்கக்கூடிய போராளி யார் என்று சொன்னால் மருத்துவர் ஐயா அவர்கள் தான். அதனுடைய வரிசையாக தான் தொடர்ந்து நீங்க எந்த கூட்டணியில இருந்தாலும் சரி, இப்ப தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தாலும் சரி, இன்றைக்கு சமூக நீதியை காட்பதற்கு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்று முதல்ல குரல் கொடுத்தவங்க நாங்க தான். அதே நேரத்துல பாரதிய ஜனதா கட்சி சமூக நீதிக்கு எதிராக இருக்கிறது, சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தாது அப்படின்னு சொல்லும் போதும் நாங்க அந்த கூட்டணியில தான் இருந்தோம். இதே போல் 2006 தேர்தல்ல 2006 திமுக கூட்டணியில இருக்கும்போது துணை நகரம் அமைப்பதற்கான திட்டம் எல்லாம் கொண்டு வந்தாங்க. விவசாய நிலங்கத்தெல்லாம் அழித்து விட்டு துணை நகரம் கொண்டு வருவதற்கு அன்றைக்கு முதல் ஆளாக கூட்டணியிலேயே இருந்த பொழுது மருத்துவர் ஐயா அவர்கள் தான் களத்தில் நின்று போராடி அந்த திட்டத்தை தடுத்து நிறுத்தினார். அப்ப பாத்தீங்கன்னா இந்த மீனம்பாக்கம் ஏர்போர்ட்டை கூட பல குடியிருப்புகள் விவசாய நிலங்கள் எல்லாம் எடுத்து விரிவாக்க திட்டம் எல்லாம் வந்தது. அந்த மாதிரி மக்களை பாதிக்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் முதலில் களத்தில் நிற்கக்கூடியவர் மருத்துவர் ஐயா. அதன் அடிப்படையில தான் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துவதற்கு சமூக நீதியை தூக்கி பிடிக்கின்ற கட்சி திமுக. நாங்க தான் சமூக நீதிக்கு எல்லாம் மாறுதற்ற திமுக. மத்த மாநிலங்கள் எல்லாம் நடவடிக்கை எடுக்க ஆரம்பித்து விட்டார்களே, நீங்க இன்னும் பண்ணலையே, தொடர்ந்து நீங்க மத்திய அரசையே கைந்துட்டு இருக்கிறீங்க. மத்திய அரசு செய்ய மாட்டாங்க, மத்திய அரசு செய்ய மாட்டாங்கன்றத தெளிவா சொல்றாங்க. அதற்கு பிறகு உங்களிடம் அதிகாரம் இருக்கிறது, சட்டம் இருக்கிறது. 2008ஆம் ஆண்டு திமுகவும் தான் மத்திய அரசுல பங்குல இருந்தாங்க, பாமகவும் தான் மத்திய அரசுல பங்குல இருந்தாங்க. அன்னைக்கு கொண்டு வரப்பட்டதுதான் இந்த கலெக்ஷன் ஆஃப் ஸ்டாட்டிஸ்டிக்கல் ஆக்ட்ன்ற ஒரு சட்டம். அந்த சட்டத்தின்படிதான் இன்னைக்கு பீகார் இன்றைக்கு அந்த தரவுகளை எல்லாம் நடைமுறை கலெக்ட் பண்ணி அதன் மூலமாக இடஒதுக்கீடை எல்லாம் நடைமுறைப்படுத்திட்டு இருக்கிறாங்க. இதையெல்லாம் புரிய வைப்பதற்காக தான் மருத்துவர் ஐயா அவர்கள் நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து அந்த விளக்கம் எல்லாம் கொடுத்தார்கள். ஏன்னா இது கூட பாத்தீங்கன்னா மருத்துவர் ஐயா அவர்கள் நேரடியாக சொல்லவில்லை. இது குறித்த கருத்தரங்கு தியாகராய நகரில் நம்ம நடக்கும்போது பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் வேண்டுகோள் வைத்தார். ஏன்னா நீண்ட நெறிய சமூக நீதிக்கான போராட்ட களத்தில் நின்ன ஒரு தலைவர் மருத்துவர் ஐயா அவர்கள். அப்படிப்பட்ட தலைவர் நீங்க சென்று அவரிடம் விளக்கினீர்கள் என்று சொன்னால் இன்னும் ஒரு ஒரு படி அதிகமாக இருக்கும் என்ற ஒரு காரணத்தினால் செல்லுங்கள் என்று கேட்ட வேண்டுகோளுக்கு இணங்க சென்றார். அந்த இடத்துல பாத்தீங்கன்னா கூட அத்தனை துறை செயலாளர்கள் உட்கார்ந்து இருந்தாங்க. ஏதோ போய் அங்க ஒரு ரகசிய கூட்டம் எல்லாம் நடத்தல. தலைமைச் செயலகத்துல முதலமைச்சரோட அபிஷியல் அறையில பல அமைச்சர்கள் செக்ரட்டரிஸ் எல்லாம் உட்கார்ந்து இந்த இடத்துல நாங்க போய் பார்த்து இது குறித்த விளக்கம், ஏன்னா எங்களுக்கு அன்னைக்குதான் தேதி கிடைச்சது, அந்த அடிப்படையில சென்றார்கள். இத ஒரு பெரிய விஷயமாக்கி இவங்க திமுகவோட தான் கூட்டணி போறாங்க, அண்ணா திமுகவோட தான் கூட்டணி போறாங்க, இவங்க கூட கூட்டணி போறாங்க, கூட்டணியை பேசி முடிச்சுட்டாங்க, இதெல்லாம் செய்யக்கூடியவர்கள் செஞ்சுக்கிட்டு தான் இருப்பாங்க அரசியல் லாபத்திற்காக. அதை பத்தி கவலைப்பட வேண்டிய வேலை நமக்கு இல்லை. ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சியை பொறுத்தவரை பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய பலம் இருக்கிறது. அதனுடைய நாங்க எங்களை நம்பிதான் களத்துல நிக்கிறோம். நாங்க இன்னொருத்தரை நம்பிலாம் களத்துல நிக்கல. தேர்தல் கூட்டணி என்பது எங்களுடைய பலம் அவர்களுக்கு உதவ வேண்டும், அவர்களுடைய பலம் எங்களுக்கு உதவ வேண்டும். இதுதான் ஒரு கூட்டணியோட அடிப்படை. தவிர ஒரு கொள்கையை வைத்து நாங்க எதுவா இருந்தாலும் இப்போ ஒரு சில கட்சிகள் எல்லாம் எனக்கு முன்னால் பேசி அதிமுக இருக்கிறவங்க கூட தெளிவா சொன்னாங்க, தோழமை சுடுதல் என்ன நடந்தாலும் நாங்க வாயை பொத்திக்கிட்டு இருப்போம், இதுவே எதிர்கட்சி எதனா பண்ணுச்சுன்னா நாங்க பொங்கி எழுவோம் போராடுவோம்னு பேசுற வேலைகள்லாம் இல்லாம நாங்க யாருக்கு ஆபத்து இருந்தாலும் யாருக்கு பிரச்சனையாக இருந்தாலும் களத்தில் நிக்கக்கூடிய கட்சி பாட்டாளி மக்கள் கட்சி. அதன் அடிப்படையில எந்த கூட்டணி இருந்தாலும் சரி, எங்கள் பலத்தை யார் சரியான அங்கீகாரம் தருகிறார்களோ அந்த இடத்துல எங்களுடைய கூட்டணி 100% அமையும். திரு கணேஷ்குமார், உங்களுடைய இந்த கருத்தின் அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது மக்களவை தேர்தலில் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்துவோம் என்கிற உத்தரவாதத்தை கொடுக்கிற ஒரு கட்சி அல்லது கூட்டணியோடு பாமக சேருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? நாங்க மீண்டும் சொல்றோம், கூட்டணிக்கும் சாதிவாரி கணக்கெடுப்பும் நடத்தவில்லை. அதுக்கும் சம்பந்தமே கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டியது ஆளுகின்ற கட்சியினுடைய கடமை, அடிப்படை உரிமை.
இது சமூக நீதிக்கு தேவையான விஷயம். ஏன்னா தமிழ்நாடே பெருமையாக மாறுதட்டுவது 69% இடஒதுக்கீடுக்கு இந்தியாவிலேயே தமிழ்நாட்டுல நாங்க தான் நடைமுறைப்படுத்தினோம், நாங்க தான் முன்னோடி, இந்த இந்தியாவிற்கே தமிழ்நாடு தான் முன்னோடி என்று சொல்லக்கூடிய, அதுவும் பெருசா சொல்லணும்னு சொன்னா திராவிட கட்சிகள் ஆளுகின்ற இடம். இந்த திராவிட கட்சிகளுடைய அடிப்படை கொள்கையே சமூக நீதி தான். அப்படி சமூக நீதிக்கு ஒரு பெரிய ஆபத்து சுப்ரீம் கோர்ட்ல நிக்குது. அது எந்த கட்சி ஆட்சியில இருந்தா என்ன? இது கூட்டணி சம்பந்தமான விஷயமே கிடையாது. சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது சமூக நீதி சம்பந்தமான விஷயம். அந்த சமூக நீதிக்கு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும் என்பதற்காக மருத்துவர் ஐயா சந்திச்சார். இதுல அரசியலும் இல்ல, கூட்டணியும் இல்ல, எதுவும் இல்ல. கூட்டணியை பொறுத்தவரை நாங்க பல விஷயத்தை முன்வைப்போம். ஒரு சமூக நீதி மட்டுமே அடிப்படையாக இல்ல, மக்களை பாதிக்கின்ற பல விஷயங்களை முன்வைத்துதான் எங்களுடைய கூட்டணி எல்லாம் அமையும். இப்ப காமன் மினிமம் ப்ரோக்ராம் போடும்பொழுது ஒரு தேர்தலையும் எங்களுடைய கோரிக்கையை வைத்து அதை நிறைவேற்றுவதற்கான வழி எந்த இருக்குதோ, சாத்தியக்கூறுகள் இருக்கிறதோ, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், நான் தான் சொன்னேன் இல்லையா, எங்களுடைய அங்கீகாரம் எங்க வலுவா இருக்குதோ நாங்க இன்னும் அழுத்தமாக மக்களுடைய பிரச்சனையை வென்றெடுப்போம். இப்போ 2004ஆம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய பலம் அதிகமாக இருந்த காரணத்தினால்தான் எங்களால பல சாதனைகளை செய்ய முடிஞ்சது. 1, 2 இல்ல, 5 வருஷம். இந்த 50 வருஷம் இந்த கட்சிகள் செய்யாத சாதனைகள் எல்லாம் இந்த 5 வருஷத்துல செஞ்சு காமிச்சோம்.